பவி இன்டெகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 26ங்க. இன்றைய விற்பனை பதிவில் வந்து நம்ம மொத்தம் 3 பார்க்குறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று குட்டிகள்லாம் கொடுத்த மாட்டேங்க நம்ம நண்பரோட ஃபார்மில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தலைச்சேரி பிளாக் கடாயிங்க. ஆல்ரெடி நேற்றே போஸ்ட் பண்ணேன். நேற்று வந்து நிறைய நண்பர்கள் வந்து இது வீடியோ சரியாக வரல அப்படின்னாங்க. அதே வீடியோ தான் கடைசியில் வரங்காட்டி யாரும் பார்க்கல, அதனால் வந்து ஃப்ரெண்டில் போடுங்க அப்படிங்கிறதுனால இது மறுபடியும் போடுறேங்க. இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 to 60 கேஜி வருங்க. இதோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தப்போ 2 பல்லுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 7-8 மாதம் இருக்குங்க. பியூர் தலைச்சேரி தானுங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தலைச்சேரி ஆட்டுக்கும் வெள்ளை கலர் கடாய்க்கும் பிறந்தது தான் பியூர் கருப்பில் வந்துருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறந்த குட்டிகள்லாம் வந்து நீ ஆடுகளுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை இன்ப்ரீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. வேணுங்க நண்பரில் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது இருக்கக்கூடிய இடங்கன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகாமையில் இருக்குங்க. வேணுங்கிற நண்பர்கள் கால் பண்ணுங்கள். நான் ஒரு நம்பர் தரேன், நேரில் போய் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க. கிடாயை பொறுத்த வரைக்கும் கிடா தாண்டதுலாம் எந்த விதமான ஃபால்ட் இல்லைங்க. நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க. அடுத்தா வந்து நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய 2 ஆடுகள் இருக்குதுங்க. அதில் முதலாவதாக ஒரு சோஜத் ஆடுங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான குறையும் இல்லை. இது இப்போ என்கிட்ட வந்து இப்போ 1 வாரம் ஆச்சுங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம ஃபார்மில் தான் இருக்குது. வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா நல்லா தீனியெல்லாம் நல்லா எடுத்ததுங்க. பார்த்திங்கன்னா தவிடு கூடலாம் சூப்பராக சாப்பிட்டு நல்லா இருக்க மாட்டிருக்கு. ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதாவது ஒரு நுழையான் பூச்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கால்கிட்ட மட்டும் லைட்டாக அரிச்ச மாதிரி இருக்குங்க. அது இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே தெளிவாக இருக்குது. நாங்கள் வேப்பெண்ணெய் மட்டும் தான் வச்சோம், அதுக்கு சரியாயிருச்சுங்க. ஆடு நல்ல ஷைனிங், நல்லா நெட்டு போக்குங்க. 6 பல்லுங்க. சனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போனாங்க. இப்போ பல்லு சரி ஏன்னா ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுனால வந்து பல்லை சரியாக நம்ம காட்ட முடியறதில்ல. இது 6 பல்லு தாங்க. நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்தா பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய சோஜத் ஆடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையீத்தில் வந்து நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சனின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் கிராஸ் ஆச்சுன்னா மறுபடியும் அழிச்சு பயிராகாதுங்க. இப்போ கிராஸ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மாதம் மேல் இருக்கும். கிடாய் வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேல்ஸ் போட்டுருந்தோம் பார்த்திங்களா, 2 பல்லில் வந்து ஒரு 80 கிலோ சைஸில் இருந்த கடை, அந்த கடாய்க்கு தான் வந்து இந்த டைம் எல்லாமே கிராஸ் ஆகிருந்ததுங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறை சொல்ல முடியாது. ஃபஸ்ட் நான் எடுத்தாந்தப்போ வந்து ஒரு குட்டியோடு எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 2 குட்டி போட்டிருந்தது. 2 குட்டியுமே வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். அந்த ஆடு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாந்து இப்போ ஒரு 10 நாள் ஆச்சுங்க. ஒரு வாரம் டு 10 நாள் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வந்தால் பிடிச்சி தீனி தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. கிடாய் கூட தான் இருக்குது. கிடாய் கன்ஃபார்மாக தாண்டலிங்க. அதுவும் வந்து 2.5 மாதத்துக்கு ப்ளஸ் இருக்குங்க. அது 2க்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். விருப்பம் இருக்கிற நண்பரில் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 9843197143 இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. அது கலர் காஃபி ப்ரௌன் தாங்க. ஆனால் அது நாம் தான் எடுத்து கொடுத்தோம். நம்ம நண்பரோட ஃபார்ம்லேருந்து எடுத்து கொடுத்தோங்க. நம்ம கொடுக்குறப்போ வந்து 2 பல் தரத்தில் இருந்தது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தீனி பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறதுனால நாட்டாடுகள் தான் வச்சுருந்தாங்க. நாட்டாடுகள் அனைத்தையும் கொடுத்துட்டு இதே சேர கொடுத்துட்டாங்க. தீனி வாங்கி போட முடியல அப்படின்ட்டு. அவங்களும் 2-3 முறை வந்து கள்ளக்குடி வாங்கி போட்டாங்க. போட்டு வந்து ஒன்று அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இது 2மே இப்போ சேல்ஸ்க்கு இருக்குங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.